குட் ஈவினிங் ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 இயல் 1ல் இருக்க உரைநடை பார்க்கலாம் வாங்க. உரைநடை டாபிக் பார்த்திங்கன்னா வளர்த்தமிழ். மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மொழி. இது மொழி மொத்தம் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் நம்ம உலகத்தில் பேசப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பல மொழிகளை கற்ற கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். பாரதியார் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாடலை நமக்காக பாடியிருக்காரு பாரதியார். அடுத்து இன்னொரு பாடல் பார்த்தீங்கன்னா, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினால் எங்கள் தாய் அப்படிங்கிற பாடலும் பாடியிருக்காரு பாரதியார். நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றி இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம தமிழ்ல வலச்சுழி எழுத்துக்கள் தான் பெரும்பாலும் இருக்கு, இடச்சுழி எழுத்துக்கள் குறைவாகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வடச்சுழி எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ, ஏ, ஔ, நா, நை. இது ஐந்தும் வலச்சுழி எழுத்துக்கள். இடச்சுழி எழுத்துக்கள் 3 தான் இருக்கு, டா, யா, லா. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லு அது முதலில் ஆளப்படும் இலக்கியம். ஒரு சொல் அதில் ஃபஸ்ட்டு இலக்கியம், ஒரு சொல்லை முதலாக பயன்படுத்தின இலக்கியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. தமிழ் அப்படிங்கிற சொல்ல முதலாக அறிமுகப்படுத்தினது எந்த இலக்கியம்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் தான் முதலாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதோடைய மேற்கோள் பாருங்க, தமிழன் கிளவியும் அதனோரற்றே அப்படிங்கிற மேற்கோள். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் சிலப்பதிகாரத்தில் தான் முதலாக வந்திருக்கு. அது எந்த வஞ்சிகாண்டத்தில் வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்து அதோடைய மேற்கோள் பாருங்க, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆகிய இது நீர் கருந்தினை ஆயின். இது தமிழ்நாடு அப்படிங்கிற சொல்லுக்கான மேற்கோள். அடுத்து தமிழன் அப்படிங்கிற சொல்லுக்கான மேற்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பர், அதாவது அது ஃபஸ்ட்டு எந்த இலக்கியத்தில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் தேவரத்தில் வந்திருக்கு. அதுக்கான மேற்கோள் பார்த்தீங்கன்னா தமிழன் கண்டாய் அப்படிங்கிற மேற்கோள். அடுத்து சீர்மை அப்படின்னா என்னன்னு பாருங்க, ஒழுங்குமுறையை குறிப்பது தான் சீர்மை அப்படின்னு சொல்றாங்க. உயர்திணையோட எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாழ்திணை. ஓகே. அடுத்து ஆனால் தாழ்த்திணை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் கூறாமல் அக்ரிணை அப்படின்னு கூறியிருக்காங்க. அக்ரிணை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அல் கூட்டல் திணை அக்ரிணை, அதாவது உயர்வு அல்லாத திணையை அக்ரிணை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து இனிப்பு அல்லாத காய் பார்த்தீங்கன்னா பாகற்காய். தமிழ் மொழியின் இலக்கணம் மிகுந்த நூல்கள் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியமும் நன்னூலும். சங்க இலக்கிய நூல்கள் பார்த்தீங்கன்னா எட்டுத்தொகை, பட்டுப்பாட்டு. அறநூல்கள் திருக்குறள், நாலடியார். காப்பிய நூல்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. அடுத்து பாருங்க, மா என்ற சொல்லுக்கான பொருள்கள் என்னென்ன இருக்குன்னு பாருங்க, மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள்களை தருகிறது மா என்ற சொல். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா மலரின் 7 பருவங்களை கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஓகேங்களா. இதெல்லாம் மலருடைய 7 பருவங்கள். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்தமிழ் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முத்தமிழ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். ஓகே. இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடியது. இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடியது. நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தக்கூடியது தான் நாடகத்தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தமிழ் கவிதை வடிவங்கள் பார்த்தீங்கன்னா துளிர்ப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். ஓகே. அடுத்து உரைநடை வடிவங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டுரை, புதினம், சிறுகதை. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று தமிழ் வந்து வளர்ந்து கொண்டே காலத்திற்கு ஏற்ற போல வளர்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. இணையம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்நெட், முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக், புலனம்னா வாட்ஸ்அப், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், தேர்டு பொறினா சர்ச் இன்ஜின், செயலி அப்படின்னா ஆப்பிள், தொடுதிரைனா டச் ஸ்கிரீன். ஓகேங்களா. அடுத்து மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்னா எண்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தொல்காப்பியமும் நன்னூலும் கணினி மொழிக்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு, அதாவது நுட்பமான வடிவத்தை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எண்களின் அடிப்படையில தமிழ் எப்படி சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா 1னா கா, 2னா உ, 3னா நு, 4னா சு, 5னா ரு, 6னா சா போட்டு அதுல வந்து துணைக்கால் போடுற மாதிரி, 7னா ஏ, 8னா ஆ, 9னா கு, 10னா கா போட்டு அதுக்கு சைபர். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். ஓகேங்களா. பழங்காலத்துல இருந்தே நம்ம இன்னுமே அந்த அந்த சொல் வந்து வழக்கில் இருக்கு. அது என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேளாண்மை, கலித்தொகை, திருக்குறள். வேளாண்மைங்கிற சொல் வந்து கலித்தொகையிலையும் திருக்குறள்லையும் அந்த காலத்துல இருந்தே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உழவர் அப்படிங்கிறது நற்றிணையில இடம்பெற்றிருக்கான். பாம்புங்கிறது குறுந்தொகை, வெள்ளம் அப்படிங்கிறது 10, முதலை அப்படிங்கிறது குறுந்தொகை, கோடை அப்படிங்கிறது அகநானூறு, உலகம் அப்படின்னா தொல்காப்பியம், திருமுருகாற்றுப்படையில இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா மருந்து அப்படிங்கிறது வந்து அகநானூர்ல இருக்கு. அடுத்து பாருங்க ஊர் அப்படிங்கிறது தொல்காப்பியம் அகத்திணையில இருக்கு. அன்பு அப்படிங்கிறது தொல்காப்பியம் கலவியல் அப்படிங்கிறதுல இருக்கு. உயிர் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்துல தான் இருக்கு. மகிழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்துல தான் இருக்கு. அதுல வந்து கற்பியல் திருக்குறள்ல இருக்கு. அடுத்து மீன் அப்படிங்கிறது வந்து குறுந்தொகையில இருக்கு. புகழ் அப்படிங்கிறது தொல்காப்பியத்துல தான் இருக்கு. அரசு அப்படிங்கிறது திருக்குறள்ல இருக்கு. செய் அப்படிங்கிறது குறுந்தொகையில இருக்கு. செல் அப்படிங்கிறதும் தொல்காப்பியத்துல இருக்கு. பார் பெரும் பானாற்றுப்படை, ஒளிங்கிறது தொல்காப்பியம். அடுத்து பார்த்தீங்கன்னா முடிங்கிறதும் தொல்காப்பியம். ஓகேங்களா. இப்போ நான் எப்படி எழுதி வச்சிருக்கேன்னா இது ஈஸியாக நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இது மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸில் தொல்காப்பியம்ங்கிறது வந்து மேக்ஸிமம் நிறைய இதில் வந்து நிறையா சொல் வந்து தொல்காப்பியத்தில் பெரும்பாலும் இடம்பெற்றிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து லைனாக எழுதி வச்சுக்கலாம். மொத்தம் வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 8 சொல் வந்து தொல்காப்பியத்தில் மட்டுமே இடம்பெற்றிருக்கு. ஸோ அதெல்லாம் தனியாக எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உலகம், ஊர், அன்பு, உயிர், மகிழ்ச்சி, புகழ், செல், ஒளி, முடி. இந்த 8 வார்த்தையும் நல்லா படிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தொல்காப்பியம் அப்படின்னு எழுதிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகையில் அடுத்து இருக்கும். குறுந்தொகையில் பாம்பு, முதலை, செய், மீன் இது 4 குறுந்தொகையில் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து திருக்குறள்ல இருக்கிறது பாருங்க, இங்க எழுதியிருக்கேன் வேளாண்மை, மகிழ்ச்சி, அரசு. ஓகேங்களா. இந்த வேளாண்மைங்கிறது வந்து கலித்தொகையிலையும் இருக்கு. ஸோ அதனால வந்து சின்னதாக ஒரு ஏரோ மார்க் போட்டு எழுதியிருப்பேன். ஸோ இதை படிச்சுக்கிட்டிங்கனாவே மேக்சிமம் இந்த வந்து 20 சொல்லையுமே நீங்கள் ஈஸியாக மனப்படமாக வச்சுக்கலாம். ஸோ ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் 4 வார்த்தை இருக்கும். உழவர் அப்படிங்கிறது நற்றிணையில இருக்கும். வெள்ளம் அப்படிங்கிறது 10, அகநானூருக்கு 2, கோடை மருந்துங்கிறது 2, பார் அப்படின்னா பெரும்பானாற்றுப்படை. ஓகேங்களா. இந்த 5 எக்ஸ்ட்ராவா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ ஓகே, அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பிறந்த நாள் வாழ்த்து. நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும் அப்படிங்கிற பாடலை வந்து நம்ம யார் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் அறிவுமதி அவர்கள் எழுதியிருக்காரு. ஓகேங்களா. இந்த பாடல் நல்லா படிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். தொன்மை அப்படின்னா அது பொருள் என்னன்னா பழமை அப்படின்னு அர்த்தம். இடப்புறம் அந்த சொல்ல பிரிச்சோன்னா இடது கூட்டல் புறம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சீர் இளமை அப்படிங்கிற சொல்ல பிரிச்சோன்னா சீர் கூட்டல் இளமை. ஓகேங்களா. அடுத்து
சிலம்பு கூட்டல் அதிகாரம்னா சிலப்பதிகாரம் சேர்த்தெழுதும் போது. அடுத்து வந்து கணினி கூட்டல் தமிழை சேர்த்தெழுதுனா கணினி தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பார்த்தீங்கன்னா பாரதியார். மா என்ற சொல்லின் பொருள் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதில் நம்ம ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடாக அந்த மொத்தம் வந்து 10 12 பார்த்தோம். மொத்தம் அதுக்கான பொருள் ஆப்ஷன் படித்து பார்த்துட்டு நீங்கள் என்ன அப்படிங்கிறத எழுதிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விலங்கு அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்துவதற்கும் நமக்கு எந்த உதவியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொழி தான் உதவியாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், தொல்காப்பியம். ஓகேங்களா. அடுத்து மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும்னா அது எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஸோ அவ்வளோதான் புக் பேக் கொஷின்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா தாவர இலை பெயர்களை வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இலை அப்படின்னா என்னன்னா ஆல், அரசு, மா, பலா, வாழை. கீரை அப்படிங்கிறது அகத்தி, பசிலை, முருங்கை. புல் அப்படின்னா அரகு, கோரைப்புல். தாள் அப்படின்னா நெல், வரகு. தலை அப்படின்னா மல்லி. மடல்னா சப்பாத்தி கள்ளி, தாளை. தோகை அப்படின்னா கரும்பு, நாணல் சொல்றாங்க. ஓலைனா பனை ஓலை, தென்னை ஓலை. கமுகு அப்படின்னா கூந்தல். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். கமுகு அப்படின்னா கூந்தல், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ இதோட வந்து நம்ம வந்து உரைநடை டாப்பிக்கை ஃபினிஷ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம துணைப்பாடம் பார்க்கலாம். இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த நோட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது, இந்த உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு, நான் நடத்துறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த நோட்ஸ் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி தொடர்ந்து எல்லா தமிழ் ரிலேட்டட் வீடியோஸ், இங்கிலீஷ், சோஷியல் எல்லாமே நான் வரும் காலங்களில் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.